அம்மா, டாக்டர் உங்களை கூப்பிட. சீக்கிரம் குணமாயிடும், வருத்தப்படாது. இப்படி வாமா. என்ன டாக்டர்? அப்பா நல்ல வேலையை குழைச்சுட்டான். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அவர் கண் பார்வை எல்லாம் சரியாயிடுதா? என்னம்மா, சாதாரண விபத்து அவருக்கு பிழைச்சதே அபூர்வம். எதுக்கும் வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போய் மருந்து விடாம சாப்பிடட்டும், பின்னால பார்க்கலாம். அப்படின்னா அவர் கண்? அப்பவும் முன்கூட்டி சொல்லியிருக்கேனேம்மா, அவருக்கு வயசாயிடுத்து. இது கண் பார்வை வருவது சந்தேகம் தான். ராணி, அப்பா ராணி, ராணி, அம்மா ராணி, இத வந்துட்டேன்ப்பா. என்னம்மா சொல்லிட்டு இருக்க? உங்களுக்கு ஆர்லிக்ஸ் போட்டேன்ப்பா. சிட்டுக்குருவர் போல அலைஞ்சு திரிஞ்சு என் செல்ல மகளுக்கு சோறு போட இனி இந்த பொட்டை கண்டால முடியாதம்மா. இந்தாங்க சாப்பிடுங்க. இருங்கப்பா, நானும் தரேன். அப்பாடா. ராணி, அம்மா ராணி. அப்பா, அப்பா. அப்பாவுக்கு அன்பு துணை செய்வதையே கடவுளாக கொண்ட கை இனிமேல் என்னால பார்க்க முடியாது அம்மா. கள்ளமில்லாத உன் புன்னகையை என்னால காண முடியாது அம்மா. அப்பா, எங்கம்மா மோதிரம்? அதை விற்றுத்தானப்பா ஆஸ்பத்திரி செலவு செய்தேன். விலை உயர்ந்த மருந்துகளுக்கு கூட உங்கள் விழிகள் கொளியேற்றும் வலிமை இல்லையப்பா. அழாதே அம்மா, எனக்கு கண் போனா என்ன? நீதான் என் கண்கள். உன் நல்ல பண்பும் நல்ல நடத்தையும் தான் என் கண்ணின் மணிகள். பிறகு நான் எதற்காக கவலைப்படணும்? ஆனா இந்த குடும்பத்தை கட்டி காக்கும் குடும்ப பாரம் உன் தலையில இருந்துதான் நினைக்கும் போதுதான். என்னப்பா அப்படி சொல்றீங்க? படிப்பு மூளையும் இருக்கும் போது பிழைப்பை பத்தி என்னப்பா கவலை? இன்னைக்கே ஆரம்பிக்கிற ஒரு நல்ல வேலை தேடுறதுக்கு. வேலை பார்ப்பது சின்ன திருச்சி வெளியே அனுப்பிவிட்டு என்னால எப்படி அம்மா வீட்டில் இருக்க முடியும்? மெல்லாவிலேயே விழுங்குகிற மலைப்பாம்புகளும் மனச்சாந்தியோடு இருக்கிறவர்களை பார்த்து பழைக்கும் மந்திகளும் இருக்கும் உலகம் அம்மா இது. உங்கள் மகளுக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் மனவலிமை நிறைய இருக்கிறதப்பா. உண்மைதான்மா, மனவலிமை என்பது உள்ளழகு. ஆனா வெளியுலக சில நேரங்கள்ல வேதனைக்கு பாக்கு வைத்து விடும். என்னப்பா சொல்றீங்க? நான் அடிக்கடிக்கு சொல்லியிருந்தேனே, குந்தருக்கு பூவும் நெற்றிக்கு பொட்டு கூட வச்சுக்க கூடாதுன்னு. அதைத்தான் நான் ஞாபகப்படுத்துறேன். அந்த ஆபத்து நிறைந்த அழகை எல்லாம் அந்தஸ்து உள்ளவங்களுக்கே விட்டுடும். ஏமா பேசாம இருக்க? அழகுக்கு அழகு செய்து கொள்ளு சொல்ல வேண்டிய அப்பா அவன் போல் முடங்கு சொல்லுகிறானே என்று வருத்தப்படுறேன். இல்லப்பா, நீங்க பார்த்து ஆனந்தப்பட முடியாத அழகையெல்லாம் நான் ஏப்பா செஞ்சுக்க போறேன்? ஆமாம்மா, இதுதான் புத்திசாலி பெண்ணுக்கு அழகு. சரிப்பா, ஒரு கம்பெனியில வேலை இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இப்பவே போனா கொஞ்சம் அனுகூலமா இருக்கும். நான் போய் பார்த்துட்டு வரட்டுமாப்பா? சரிம்மா, நான் வேற என்ன சொல்ல போறேன்? ஜாகிரதையா போயிட்டு வாமா. காண்பது
பாருங்க. அழகோடு உறவாடும் மலர்நாளும் மேனி, அழகோடு உறவாடும் மலர்நாளும் மேனி, இதை பாடும் வாணி வாயன் கண்ணனி. ஆகாது பாருங்க, ஆகாது பாரு, அடுத்து வேற ஆள பாரு நீதான். சாகத்தம் தானா எல்லாம் தேசம் தானா, காண்பது உண்மைதானுங்க, எல்லாம் உண்மைதானுங்க. எங்கும் காணாத இன்பமெல்லாம் கண்டிடலாம் என்று காண்பது உண்மைதானுங்க, எல்லாம் உண்மைதானுங்க. என்னை பாருங்க, என் கண்ணை பாருங்க, என்னை பாருங்க, என் கண்ணை பாருங்க. பெண்கள் என்னை போல பேரழகு என்னுங்க. ஆமாம் பொங்கொடி அலங்கார பொன்முடி, பாடும் குயிலும் நீ பவனி வரும் தென்றலி. ஓடும் உயிரோட்டம் நான், ஓடும் உயிரோட்டம் ஒளி தேசும் புதுமையிலா நானே கள்ளகிழிமானே. வாழ்வே பின்னாலும் கொண்டாடு, காண்பது உண்மைதானுங்க, எல்லாம் உண்மைதானுங்க. எங்கும் காணாத இன்பமெல்லாம் கண்டிடலாம் என்று காண்பது உண்மைதானுங்க, எல்லாம் உண்மைதானுங்க. புழுவை போல நெறிந்து புள்ளி மயிலை போல ஆடிவிட்டான். ஐயோ 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 ஐயோ, எக்கச்சக்கமான அபிநயம், ஏராளமான முகவெட்டு, அசைவு கிசைவு வளைவு நெளிவு குழைவு எல்லாம் அபாரம் அபாரம். அப்பப்பா என்ன திருஷ்டி! ரொம்ப களைப்பா இருக்கும். ஏய் யாருங்க காசு சாப்பிடுறியா? சொல்றி இந்த காலத்து பெண்கள் 4 குதி குதிச்சா மூச்சு வாங்குது. எங்க காலத்துல நாங்க ஆட ஆரம்பிச்சோம்னா ஒண்ணு கால் முடியணும், இல்லாட்ட மேல முடியணும். அப்படி ஆடுவோம் தம்பி. ஏன் இப்பதான் என்ன, நீங்க ஆடாமலே மேட கிடையெல்லாம் தூட்டுவா பறக்குமே. அது கிடக்கு பழைய கதை. என்னமோ தம்பி, என் பொண்ணு உங்களையே தம்பி இருக்கு. அவளை ஆளாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. உங்களை பார்க்கணுமா? யாரோ பொம்பளை வந்திருக்கிறாங்க. பொம்பளையா? யாரதே? வணக்கங்க, என் பேர் ராணி. என்ன வேணும்? உங்க நாடகத்துக்கு டிக்கெட் விற்பனை செய்ய ஒரு பெண் தேவைன்னு கேள்விப்பட்டேன். ஆமா தேவைதான் தேவைதான் தேவை. அப்படி உட்காரேன். பரவாயில்லைங்க, அந்த வேலை எனக்கு கொடுத்தா. பாட தெரியுமா? சுமாரா தெரியுங்க. என் பொண்ணுக்கு ஆடவும் தெரியலையே. அடா 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 அடா, இது வேற சிவபூஜையில கரடி மாதிரி வந்து பூந்துக்கிட்டு. அம்மா நீ சும்மா. பரவாயில்ல ராணி, நாளைக்கு நாடகம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நாடகங்களை நடத்திக்கிட்டே இருக்க போறோம். நாங்கெல்லாம் அமைச்சு விட்டு அதிகமா சம்பளத்தை எதிர்பார்க்க கூடாது. சம்பளத்தை பத்தி என்னங்க? நீ நாளைக்கு டிக்கெட் விற்கிற திறமையை பார்த்துக்கிட்டு அப்புறம் சம்பளம் போட்டு தரோம். ரொம்ப நன்றிங்க. வாங்க வாங்க வாங்க, எல்லோரும் இங்கே வாங்க, டிக்கெட்டு வாங்க வாங்க. இன்றிரவு மிக நன்றிரவு, இணையில்லாத இந்த இரவு, இன்றிரவு மிக நன்றிரவு, இணையில்லாத இந்த இரவு, இன்றிரவு மிக நன்றிரவு. தரை ஒண்ணு அரைரூபா கொடு கொடு இந்தா, கரையறைரூபா கருகடிந்த கரையறைரூபா, ரத்த கருகடிந்த கரையறைரூபா, வெற்றிலை காத்து கருகடிந்த கரையறைரூபா. இன்றிரவு மிக நன்றிரவு, இணையில்லாத இந்த இரவு, இன்றிரவு மிக நன்றிரவு. இன்னைக்கு என்ன டிராமா? வெங்கட்ராமா வெங்கட்ராமா,
கற்றவளே எப்படி தெரியும் என் பேரு கற்படி வித்தை கற்றவளே கரையறு ரூபா வென்று வந்து கரையறு ரூபா வென்று வந்து ஏ காலி 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 நாற்காலி 5 ரூபா கொஞ்சம் ரூபா சொல்லு கொஞ்சம் ரூபா சொல்லம்மா கோகிலவாணி அம்மா கோகிலவாணி கொஞ்சம் ரூபா சொல்லம்மா கோகிலவாணி அம்மா கோகிலவாணி மஞ்சளே போடா ஏடா மூடா வீணா சாகாதேடா. எங்க நாடகத்துல இந்த வசனங்களை கேட்க கொஞ்சம் ரூபாயா 5 ரூபாதா. அழகான நாடகம் எழிலான காட்சிகள் அழகான நாடகம் எழிலான காட்சிகள் கனவீசும் பேச்சுகள் காதல் காதல் கூடல் கூடல் எல்லாம் காண இங்க வாங்க வாங்க டிக்கெட் வாங்க வாங்க. மாறிடு கார்மா டபுள் சார்ஜ் கருணை தீவு அடிக்க கூடாது காற்று மாறிடு கார்மா டபுள் சார்ஜ் 53க்கு ஈஸி சேர். ஏமா பெண்களுக்கு தனியிடம் உண்டா? பிள்ளைகள் போட ஏழைகள் உண்டு பீடா சிகரெட்டு காசு வெத்தலை சோடா கலர் ஆரஞ்சு அடட்ரியா ியுடே என்ன டே என்ன முத்தமட்டாவன இல்லம போயடே என்ன டே என்ன முத்தமட்டாவன இல்லம போய இந்திரவு மிக நன்றிரவு இணையில்லாத இந்த இரவு இந்திரவு மிக நன்றிரவு. ஏமா அரை டிக்கெட் உண்டா? எப்பா உனக்கு 3 டிக்கெட்டும் இல்ல. ஏனா செங்குட்டுவனின் தம்பி இளங்கோவடிகள் தீட்டிய சிலப்பதிகாரத்திலே ஒரு பொன்னேடு. கண்ணகி சிலை நாட்டுவதற்கு வடநாட்டிலே இருந்து கல் கொண்டு வந்த கதை. தமிழகத்து பழம்பெரும் சரித்திரத்தை சொல்லும் வீர வரிகள். அன்றொரு நாள் அணிதேர் புரவி ஆட்பெரும் படையோடு நாம் அரசு கட்டிலில் அமர்ந்திருந்த நாள். அப்போது வடபுலத்திலே தீராதி தீர தீன தயாபர திலக உத்தரதேசத்து மன்னாதி மன்னர்கள் கடவுள் அவதார கனகர் விஜயர் சுயமரப்பு சுந்தரிக்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் போதும். ஆமாம், நீங்கள் இருவருமே வந்து விட்டீர்களே. சுயவர போட்டியில் உங்களில் ஒருவர் ஜெயித்து விட்டால் அந்த பெண்ணை நீங்கள் இருவரும் எப்படி பங்கு போட்டுக் கொள்வது? பிறகு போராட்டம் தான். யாரப்பா நீ? என்ன பேசுகிறாய்? தமிழ், செந்தமிழ், உலகத்தோடு பிறந்த தமிழ், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த தமிழ். சுயம்பர மண்டபத்தில் உனக்கென்ன வேலை? விசித்திரமான கேள்வி வேந்தரே. சுயம்பர மண்டபத்தில் வயதான உங்களுக்குத்தான் வேலை, வாழ்வர்களாகி என் போன்றவர்களுக்கு வேலை இல்லை என்பது புரிந்து தேவையில்லை. நீ யார் என்று கூறு. நான் ஒரு தமிழ் புலவன். வடநாட்டு யாத்திரை வந்தேன். புலவனா? கவிதை புனைய தெரியுமா உனக்கு? கவிதை புனைய தெரியாத புலவன், கத்தி தூக்க தெரியாத வீரன், இவர்களை தமிழகம் இதுவரை கண்டதே இல்லை. அதையும் பார்த்து விடுவோம். எங்கே? உடனே ஒரு கவிதை சொல்லு. கங்கை நதி தீரத்திலே போராடினான் தமிழன், காவிரியின் ஓரத்திலே புகழ் பாடினான். பொங்கு கடல் அத்தனையும் கட்டி ஆண்டான் தமிழன், பூதலத்தில் மேலவனன் உலகம் போற்ற. நிறுத்து நிறுத்து நிறுத்து. இவனே இமயத்தின் நெற்றியிலே உமது மன்னர் புலி வில் கயல் சின்னங்களை பொறித்த போது எம்புவன் மன்னர் ஈங்கில்லை போல். காவான் ஆவில் கனகனும் விசயனும் இருந்த மன்னர் சம்முடன் கூடி அரும் தமிழ் ஆற்றல் அறிந்தவராகி செப்பிய மொழிகளை சேரலுக்கு உணர்த்தினேன். சுவையான கதை என்று சொல்லுங்களத்தான். சொல்லட்டுமா? சோழன் மகளை சேரன் மணந்தான், சேரனுக்கு ஓர் செல்வன் பிறந்தான், செல்வன் இந்த சிலையை மணந்தான். தெரிந்த கதைதானே இது? நடந்த கதை கூட. நடக்காத கதை என்று சொல்லுங்களத்தான். சுவைக்காது கண்ணே அது. காதல் கதை ஒன்று. ஆஹா, இதோ புறநானூற்றில். போதும், வீரக்கதைதானே? வீரத்தை மணந்த காதல் கதை. தந்தையையும் கணவனையும் போரிலே பலி கொடுத்த பெண் ஒருத்தி தன் மகனையும் போருக்கு அனுப்பிய புறக்காட்சி வேண்மாள். கொஞ்சம் கேளேன், நானே எழுதியிருக்கிறேன் புதிய நடையில்.
காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் கொடிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்துக் கொண்டிருந்த காலம் அது. அந்நாளில் ஒரு களத்தில் தாய்நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தார் தந்தை என்ற செய்தி கேட்டு தனல் கீழ் மெழுகானாள் தமிழகத்து கிளியோருத்தி. அனல்போரும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவனும் வந்துட்டான். துணல் பொருட்கும் விழியாலே அவள் போச்செய்தி தந்திட்டாள். தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தா என்றார். இல்லை என்பார். முல்லை சூழ் இந்நாட்டு படையிலோர் வீரர் குறைந்துட்டால் நல்ல உடையிலோர் எரிச்சல் வந்தது போலன்றோ. இனி தடையின்றி நுழைவரே பகைவர் என எண்ணினேன். அடைவட்ட கண்ணீர் அணையுடைத்த ரத்தான் என்றாள். அவன் புகைவிட்டு கிளம்பும் ஒரு புலியென புகைவிட்டு குளிரும் எரி மறையென பகைவெட்டி சாய்க்கும் வாழெடுத்தான், சூழ்நிலைத்தான், சுடமுகம் பூச்சினான், சுக்கு நூறுதான் சூழ்ந்து வரும் பகை என்றான். நாடு வீழ்க்காமல் வீடு திரும்பேன் என்றான். நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திடுக கண்ணே என்றாள். திரும்பி வருவேனோ இல்லையோ எதற்கும் இப்போதே ஒரு யுத்தம் இந்தா திரும்பு என்றான். கொடுத்தான். பின் கொடுத்தான் பகைவர் மீது பானம். எனவே வழங்கிட்டு முரசொலி. பார் 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 அந்த பைங்கிரியின் உரிமையாளன் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பார் என்று பட்டாளத்து தொடரெல்லாம் என்றுரைத்தார். அந்த கட்டாணி முத்தாளும் கண்வெளியே சிரித்திட்டால் களத்தினிலே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன, எதிரியின் குதிரை கால்கள் உடைபட்டன, வேடப்படை முறிபட்டது, வேல்கள் பொடிபட்டன, எம் கொத்தவன் படைகள் கொட்டும் பேரிகை கோடை இடி என கேட்குது கேட்குது என குதித்திட்டாள். புதுப்பண் அமைத்திட்டாள். வீரர்கள் வந்தனர். வெற்றி உன் கணவனுக்கே என்றனர். வேல்களின் தூதுவர் வந்தனர். வாழ்த்துக்கள் வழங்கினர். வீட்டோடு தோழிகள் வந்தனர். வெற்றி மீட்டோடு வாசித்து மகிழ்ந்தனர். அந்த அழகி ஆனந்த கண்ணீர் பொழிந்தார். அப்போது ஏனந்த மனிதன் வந்தானோ இரவு செய்தி சொல்வதற்கு. என்னருமை பெண்பாவால் கண்ணல்ல கலங்காதே, களச்சேதி கடைசி செய்தி கேளன்றான். அந்தோ மாதுளை தோரணம் கட்டி மனவிழா மேடைகளில் வாழ்விலே ஒன்றானோ என்று சொன்ன கண்ணாளன் மார்பிலே வேல் தாங்கி நல்ல சாதிலே வீழ்ந்து விட்டான். ஆவிதான் போனதில்லும் உயிர் வாழும் ஆரணங்கு அச்சடித்த தமிழ் பதுமை கூறி அழுதாள். கொத்தான மலர்ந்த குடும்பம் அதை கொத்தாமல் கொத்திவிட்ட கொடுஞ்சாவை பழித்தாள், இழித்துரைத்தாள். இனி என்ன மிச்சம் என்றும் கனி எழுதி போனதென்றும் கதறி அழுதாள். பனிவெல்லும் விழிகாட்டி பனவெல்ல மொழியுரைத்து பள்ளியறை கவிபாடும் நாளெல்லாம் வந்தானோ, இனி இது தூங்காத கண்டானோ என அழுதாள். அத்தான் பிணம் கிடக்கும் களநோக்கி தொழுதாள். சோகத்தால் வீழ்ந்துவிட்ட அவள் காதில் வெற்றி வேகத்தால் பகவை தட்டும் போர் முழக்கம் பட்டதுதான் தாமதம். கெட்டதுதான் கெட்டதுனம் குடி முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் என எழுந்தாள். மட்டில்லா புகழ் கொண்ட நாட்டுக்கே என்று வீட்டுக்கோ வாழ்வேன் என்றாள். பத்திலினால் நாளை பார்க்கும் விதங்கண்ட தமிழ்நாட்டு மாதரசி தொட்டிலே இட்டு தான் வளர்த்த தூய செல்வன் அட்டியின்றி கல்வி கற்க ஆலமரத்தடி ஆசானிடம் சென்றிருக்கும் நினைவு கொண்டாள். அங்கு சென்றாள். அம்மா என பாய்ந்தான் அழகுமிகு மழலைமொழி அன்பு தங்கம். அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான். திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார். கரும்பே நீயும் வா என அழைத்தாள். என்ன வாங்கி வந்தார் என்றான். மானம் மானம் அழியாத மானம் என்றாள். மகனே அதை சுவைக்க நீயும் வருக என்றாள். வந்துவிட்டான் குலக்கொழுந்து. குடும்ப விளக்கு எரிந்து கொண்டே கூறுகின்றாள். எதிரிகளின் படையெடுப்பால் நம் குடும்பம் தலை உதிர்த்து விட்ட மரமாக போனதடா தம்பி. கவலை இல்லை, களம் சென்றார் மாண்டார். ஆனால் இந்த நிலம் உள்ளவரையில் மானம் காத்தார் என்ற பெயர் கொண்டார். மகனே நீயும் தோழிலே வனம் உள்ளவரையில் பகையை சாடு, பகை பாடு, இதுவும் தாய்த்திரு நாடு. உடனே ஓடு என தாவி அணைத்து தளிர்மகன் தன்னை சீவி முடித்து சிங்காரித்து ரத்த கால் கடிந்த வாழ் கொடுத்து சென்றுவா மகனே பெருமுனை நோக்கி என வாழ்த்திவிட்ட திருவிடத்து சாட்சி தன்னை போட்டி பாராதா உண்டோ திருமகளே இப்பூவுலகில். உண்டு உண்டு. என்ன அந்த உண்டு கொடுத்தவர் உண்டு விட்டமா? நம் வீரத்தை பழிப்போர் இந்த அவனியிலே உண்டு. வேந்தரும் அரசின் தனித்திருக்கும் வெள்ளி மாதத்துக்கு வந்திருக்கிறேன் என்று வியப்படைய வேண்டாம். இதைவிட வியப்பான செய்தி ஒன்று சொல்லப் போகிறேன். புலவரே, கனகவசியர் இல்லாத காலத்திலே இமயத்திலே படையெடுத்தோமா? அவர்கள் ஆளும்போது அடியெடுத்து வைக்கட்டும் பார்ப்போம் என்று கருத்திக்கிறார்கள். நம்முடைய வாளை பழித்தார்கள். அவர்களை தாழ்பணிய வைக்கிறேன். வேண்டாள் வேலை வந்துவிட்டார். வீரத்திற்கு சோதனை வந்துவிட்டார். வருகிறேன். உட்காருங்க, நீங்க தலைவர்.
வெற்றி முழங்கும் இந்த இடத்திற்கு பெயர் என்ன? உயிலாலுவம். உயிலாலுவம். குறித்துக்கொள். இங்கு காணப்படும் பாறைகள் அனைத்தும் பைந்தமிழ் வீரம் தீட்டிய ஏடுகள். வெற்றி மட்டும் போதாது இல்லவா, அந்த வீரர்களை விடக்கூடாது. மன்னவா, தமிழகம் திரும்ப வேண்டாமா? புறப்பட்டு 32 திங்களாகின்றன. புறப்படுவோம் அல்லவா? அதற்கு கண்ணகிக்கு சிலை நாட்டை இங்கு கல்லெடுக்க வேண்டும் அல்லவா? ஆமாம், அந்த கல்லை சுமப்பதற்கு சரியான எருதுகள் கிடைத்து விட்டன. கனக விசையா, தமிழரின் வீரத்தின் மீது வீசினாய் ஒரு சொல், இப்போது தூக்கு கல். சபையோர்களே, இந்த நாடகத்துக்கு தலை வகித்திருப்பவரும் சமாதான கமிட்டியின் தலைவரும் எனது மைத்திரருமாகிய திரு சமரசம் அவர்கள் இந்த நாடகத்தை பற்றி 2 வார்த்தைகள் பேசுவார்கள். வேற யாரையாவது போட்டுக்க சொல்லலாம். மாலை நீயே போட்ட. அத்தானும் மச்சனும் மாலை போட்டுக்கிறாங்கல்ல சொல்லுவாங்க. வந்துட்டேன். சபையோர்களே, தாய்மார்களே, அதாவது நீ இருக்கியா, பொஞ்சாதி சகோதரிகளே, இந்த சேரன், அதாவது சேரன் செங்குட்டுவன் நாடகத்தை நீங்க பாத்தீங்க. அதுல இருந்து தமிழன் வீரம் எவ்வளவு முன்காலத்தில் இருந்ததுங்கிறது உங்களுக்கு நாடகத்திலிருந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது முன்ன ராஜாக்கள் சண்டை போறதுன்னா 2 படைகள் வரும். அங்க கொஞ்சம் சாவான், இங்க கொஞ்சம் சாவான். ஆருக்கோ இந்த வெற்றி கிடைக்கும். இந்த காலத்துல சண்டையை ஏவி விட்டுட்டு, அதாவது ஏவி விட்டுட்டு அவன் பாட்டுல ஜாலியா போயிடுவான். அதான் இந்த ஒண்ணும் தெரியாத ஜனங்கள் மேல குண்டு போட்டு எல்லாத்தையும் செத்து விடுவேன். அந்த ஒண்ணும் தெரியாத ஜனங்கள் செத்து விடுறாங்க. வணக்கம். என்ன நீங்க அந்த சேரன் செங்குட்டுவன் போட்டார வேஷம், அவரை கொஞ்சம் பார்க்கணும். இன்னைக்கு நாடகத்துக்கு நல்ல வசூல் தான். ஆமாடா. எப்படியாவது புக்கிங்ல பூந்து எல்லா பணத்தையும் அப்படியே அப்டேட் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்றான். ஏன்டா உத்தரவிடுற? ரொம்ப வேண்டா டிக்கெட் வைக்கிறா, சுலபமா ஏமாத்திடுற. அது எப்படி அது? நான் ஒரு வேலை செய்யறேன் பாரு. ஒரு டீ உடனே சீக்கிரம் இது தூக்க மருந்து. இந்த டீயை கொண்டு போய் அந்த பொம்பளை கிட்ட பாபு கொடுக்க சொன்னதா கொடுத்துட்டு வா. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவ தூங்கி விழுந்துடுவா. உடனே பணப்பட்டிய அதே செஞ்சிடலாம். எப்படி? இந்தாங்கம்மா, பாபு சார் அந்த டீயை கொடுக்க சொன்னார். வச்சுட்டு போங்க. இதான் மிஸ்டர் ராஜா. வணக்கம். இது என் மனைவி சாந்தம். வணக்கம். உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதம். தமிழ்நாட்டு சரித்திரத்துக்கு புதிய சொல்லி கொடுத்துட்டீங்க. நான் இவ்வளவு எதிர்பார்க்கவே இல்லை. எங்க பாபுவை காணோம்? அவன் கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்காக புக்கிங் போயிருப்பான். என்னங்க, தம்பிக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம்னு. கொடுத்தா போச்சு. தம்பி, இதை நீங்க தயவு செய்து வச்சுக்கணும். நேரம் இருந்தா வீட்டு பக்கம் வரணும். எனக்கு வீடு தெரியாதுங்களே. தம்பி கேட்டா சொல்லுவாங்க. சரி, நான் விசாரிச்சுட்டு வரேன். அப்ப போனாங்க. சரி. நம்மளை பத்தி ஒண்ணும் சொல்லாம பாருங்களேன்.
உங்களை பத்தியா? டாக்டரா? அவரு ரொம்ப நல்ல மனுஷன். நம்ம என் குழந்தை பத்தி கேட்டேன். ஓஹோ, டாக்டரா? இதுதா ரொம்ப நல்லா அழகா இருக்கு, நல்ல பிள்ளை. படிச்சுக்கா? நடிப்பு நடிச்சுதா? நான் கவனிக்கவே. நல்ல நடிப்பு. பிரபாதம் பிரபாதம். வர ஒண்ணு இல்ல நாட்டா, வந்துகிட்டே இருந்தான். ஆலயம் என்ன ராணி, எப்படி இருக்கு வசூல்? சுமார் 2000 ரூபாய் இருக்கலாம். இருக்கலாமா? அப்படின்னா இன்னும் கரெக்டா என்னலையா? இல்ல இது பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல வசூல் தான். நீ கைலாசக்காரி தான். உன் கையில அதிர்ஷ்ட வேக ஓடுது. எங்க கைலாசு பார்க்கலாம். என்ன ஏன் மாதிரி இருக்கா? ஒண்ணும் இல்ல, எல்லாம் ஒரே சில்வையா இருக்குல்ல, என்றதுக்குள்ள குழப்பமா போச்சு. பரவாயில்ல, நான் என்னக்குமா? உங்க எண்ணம் சரியில்லை. அது எனக்கு தெரியும். விடுங்க. இந்த பாரு ராணி, நான் சொல்றத கேளு. என் பேச்ச கேட்டு நடந்தையானா உருப்பிட்டு போயிடலாம். இந்த பாரு, நான் சொல்ற கேளு. விடுங்க ஐயா. போச்சு. நான் யாருன்னு கேட்கிறேன், தூக்கமாமல்ல? என்ன தூங்குறதுக்கு இதான இடம்? ஒன்னதான் என்ன தர்ம சங்கடமா போச்சு. இதெல்லாம் உண்மையிலேயே தூக்கம் தானா இல்ல வேற ஏதாவது? அங்க வந்து தூங்கு. வா வா வா. படி படி படி. எது படிக்கிறது? மாடிப்படி, ஏறி போறது இல்ல அந்த படி. எப்படி? இப்படி வா. தூக்கமா இது? என்னடா இது?
Nuisance. என்ன வைத்தியக்காரன் தேவதே. ரைட் ரைட். அப்புறம் யாரா இருக்கலாம்? எம்மாடி, தூக்கத்துல பெரிய கும்பகர்ணன் சிஸ்டரா இருப்பா போல இருக்க. பொம்பளைங்க எல்லாம் இப்படி தூங்கினா ஊரு உருட்ட மாதிரிதான். மூதேவி என்று சொன்னவன் மூக்கறுபட்டான். 10.5 லட்சம் பேருக்கு வேலையில்லா தொல்லை நீங்கிவிட்டது. போலீஸ்காரர்களையே ஏமாற்றும் பக்கா திருடர்கள். ஐயோ, நம்ம கிட்ட ஒன்னும் நடக்காது. அன்புள்ள மகள் லீலாவுக்கு உன் அப்பா தெரிவிப்பது, என்னையும் உன் அருமை தாயாரையும் ஏராளமான சொத்துக்களையும் விட்டுவிட்டு நீ இப்படி போகலாமா? நீ கூறியபடியே உனக்கு கல்யாணம் செய்கிற ஏற்பாட்டை கைவிட்டு விட்டோம். உனக்கு இஷ்டம் ஏற்படுகிற போது நீயே கல்யாணத்தை முடிவு செய்து கொள்ளலாம். உன் கோபத்தை விட்டுவிட்டு தயவு செய்து வீட்டுக்கு திரும்பி வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கல்யாணத்துக்கு நிச்சயமாக பிடிவாதம் செய்ய மாட்டோம். உன்னை காணாமல் மிகவும் நொந்து போயிருக்கிறோம். உடனே வரவும். உன் அன்புள்ள அப்பா. லீலா, உனக்கு இஷ்டம் ஏற்படுகிற போது நீயே கல்யாணத்தை முடிவு செய்து கொள்ளலாம். என்னையும் உன் அருமை தாயாரையும் ஏராளமான சொத்துக்களையும் விட்டுவிட்டு. ஓஹோ, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு போல இருக்கு. நம்ம நினைச்ச மாதிரி தப்பான பொண்ணு இல்ல. அடடே, அம்மா பாருங்க, கொஞ்சம் எடுத்துங்க. அம்மா, மணி 9 ஆகுது சார், எந்திரிங்க. நீயா? ஏன்டா இப்படி மேல வந்து விழுந்த? யார் சார் அது? சாத்தி டிராமாவில் ஆயிடுச்சுங்களா? கழுத, அதுக்காக இப்படி ஓடி வந்த? அது பெரிய இடத்து பொண்ணுடா, பேரு லீலா. அவங்க அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வந்துருச்சு. என்ன சார் கோபம்? அது எனக்கு என்னடா தெரியும், நான் பத்திரிகையில படிச்சேன். ரொம்ப அழகான பொண்ணு சார். அந்த பொண்ணு என்னடா? அந்த பொண்ணுக்கு என்ன? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சார். என்ன சொன்ன? நீங்க கல்யாணம் பண்ணி என் கண்ணால பாக்கணும் சார். அது பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, நம்மளை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்குமா? நீ ஏன்டா அங்க போன? போன அந்த பக்கம் மங்கி பிராணி. பரவாயில்ல பரவாயில்ல, ஒண்ணும் பயப்பட வேணாம், யாரும் இல்ல. ராத்திரி தூக்க கலக்கத்துல ஏதோ. உங்களுக்கு ரொம்ப சிரமம். பரவாயில்ல பரவாயில்ல, அதனால பரவாயில்ல. ராத்திரி இங்கதான் படுத்துருந்தீங்க, இந்த இடத்துலதான் படுத்துருந்தீங்க. நான் எப்படி? நம்ம காரு, நம்ம காரா? காரு காரு. நீங்க நம்ம ராஜா எந்த ஊருக்கு? ஐயோ, என்னம்மா நீங்க டேஞ்சர் பண்றீங்க? சரிதான், சிஸ்டருக்கு தான் தூக்கம் தெரியல போல இருக்கு. அம்மா, நான் எந்த ஊருக்கும் ராஜா இல்ல, என் பேரு ராஜா.
எக்ஸ்கியூஸ். பரவாயில்ல பரவாயில்ல. இது நம்ம வீடு தான். நேத்து நான் நாடகத்துல ஆக்ட் பண்ணல, சேரன் சொல்லிட்டுவன். நீ நாடகத்துக்கு வந்து பாக்கல? இல்ல, நாடகத்துல டிக்கெட். ஆமாமா, கிடைச்சிருக்காது, டிக்கெட் கிடைச்சிருக்காது. ஏராளமான கூட்டம், ஹவுஸ் ஃபுல். ஆமா 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 ஆமா. ஏமா, நீ இவ்வளவு பெரிய இடத்து பொண்ணா இருந்தோம் உங்க அப்பா அம்மா மனசு வருத்தப்படும்படி நடந்துக்கலாமா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓ, இதோ இந்த பத்திரிகையில எல்லாம் போட்டிருக்கு. ஆமா லீலா, உங்க அப்பா பேரையும் விலாசத்தையும் பத்திரிகையில போட்டா எல்லாருக்கும் யாருன்னு தெரிஞ்சு போயிடும். அதனால குடும்பத்துக்கு கெட்ட பேரு வருங்கிறதுக்காக ரொம்ப தந்திரமா நியூஸ் கொடுத்திருக்காரு. பெரிய சாமர்த்தியசாலி தான் உங்க அப்பா. ஆமா. காஃபி காப்பி. அப்ப நான் வரேன். இருமா, நில்லு. உன்னை தனியா அனுப்ப மாட்டேன். உங்க வீட்டு வரைக்கும் வந்து உன்னை விட்டுட்டு வர்றேன். வேண்டாம் வேண்டாம், வீட்டுல ஏதாவது அனாவசியமா தப்பா நினைச்சுக்கோங்க. லீலா, நீ என்னை ஏமாத்த பாக்குற. நான் உன் கூட வந்து உங்க பங்களா வாசல்ல உன்னை இறக்கி விட்டுட்டு தான் நான் வருவேன். யாரும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஏன் வீழ்த்தணும்? என் கோபம் தான் தெளிஞ்சு போச்சேன். நானே போய்க்கிறேன். இருந்தாலும் பெரிய பணக்கார விட்டு பொண்ணு, நம்ம கார் இருக்கும்போது நடந்தா போறது. கொஞ்சம் வந்துட்டேன்.